வணக்கம் கோவை சாண்டா மோனிகா ஸ்டடி அப்ராட் எஜி எக்ஸ்போ 2025 மே 3ஆம் தேதி கோயம்புத்தூரில் உள்ள ரெடிசன் ப்ளூ ஹோட்டலில் எங்களுடன் சேருங்கள். சிந்து நதியிலிருந்து பாகிஸ்தானுக்கு நீர் திறந்துவிடப்படுவதை மத்திய அரசு இன்று முதல் அதிரடியாக நிறுத்திவிட்டது. பாகிஸ்தானுடனான சிந்து நதிநீர் பகிர்வு ஒப்பந்தத்தை தற்காலிகமாக ரத்து செய்வதாக மத்திய அரசு நேற்று அறிவித்ததை தொடர்ந்து இன்று நீர் திறப்பு நிறுத்தப்பட்டிருக்கிறது. இதற்கிடையே இந்த விவகாரம் குறித்து மீண்டும் பாகிஸ்தான் திமிராக பேசியுள்ளது. இது தொடர்பாக பாகிஸ்தானின் எரிசக்தி அமைச்சர் அவிஷ் லெகாரி என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை இந்தியா பொறுப்பற்ற முறையில் நிறுத்தி வைத்திருக்கிறது. இது போரை போன்ற ஒரு செயல், ஒரு கோழைத்தனமான சட்டவிரோதமான நடவடிக்கை. சிந்து நதிநீரின் ஒவ்வொரு சொட்டும் நம்முடையது. எனவே இந்தியாவின் இந்த முடிவை நாங்கள் முழு பலத்துடன் சட்ட ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் எதிர்ப்போம் என கூறியிருக்கிறார். இந்தியாவின் நடவடிக்கை குறித்து ஆலோசனை நடத்த பாகிஸ்தானின் உயர்மட்ட பாதுகாப்பு அமைப்பான தேசிய பாதுகாப்பு குழு இன்று ஆலோசனை நடத்தியிருக்கிறது. அதனைத் தொடர்ந்துதான் பாகிஸ்தான் எரிசக்தி அமைச்சர் அவிஷ் லெகாரி இந்த கருத்துக்களை கூறியிருக்கிறார். பகல்காம் தாக்குதலை தொடர்ந்து இந்தியா சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை நிறுத்தி வைப்பதாக அதிரடியாக அறிவித்துள்ளது. இந்த ஒப்பந்தம் அமலுக்கு வந்து கடந்த 65 ஆண்டுகளில் இந்தியா இதுபோன்ற ஒரு முடிவை எடுப்பது இதுவே முதல் முறை. இது தொடர்பாக பாகிஸ்தானும் தற்போது கருத்து தெரிவித்துள்ளது. சிந்து நதிநீரை நிறுத்துவது போருக்கு சமம் என தெரிவித்திருக்கிறது. இதற்கிடையே இந்த விவகாரத்தில் அடுத்து என்ன நடக்க வாய்ப்பிருக்கிறது என்பது குறித்து பார்க்கலாம். இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே கடந்த 1960ஆம் ஆண்டு போடப்பட்டதுதான் சிந்து நதிநீர் ஒப்பந்தம். பாகிஸ்தானுக்கு மிக முக்கியமான நீர் ஆதாரமாக இருக்கிறது. இந்த ஒப்பந்தத்தை நிறுத்தி வைப்பதாக இந்தியா எடுத்துள்ள முடிவு மிகவும் முக்கியமானது. சுமார் 65 ஆண்டுகளாக இருந்த ஒப்பந்தத்தை இந்தியா முதல் முறையாக நிறுத்தி வைத்துள்ளது. இது தொடர்பாக இந்திய வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரி நேற்று புதன்கிழமை செய்தியாளர்களிடம் பேசும்போது, 1960ஆம் ஆண்டு சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை நிறுத்தி வைக்கிறோம். தீவிரவாதத்திற்கு ஆதரவாக பாகிஸ்தான் கடுமையான நடவடிக்கைகளை எடுத்து வரும் ஒப்பந்தத்தை நிறுத்தி வைக்கிறோம் என கூறியிருக்கிறார். 1960க்கு பிறகு இந்தோ பாகிஸ்தான் வார், கார்கில் போர் உள்ளிட்ட போர்கள் 2019இல் புல்வாமா மற்றும் 2016இல் உரி என பல தாக்குதல்கள் நடந்த போதிலும் சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தில் இருந்து இந்தியா வெளியேறவில்லை. உரி தாக்குதலில் 18 வீரர்கள் உயிரிழந்த போதே பிரதமர் மோடி இது தொடர்பாக பேசியிருந்தார். அப்போது ரத்தமும் தண்ணீரும் ஒரே நேரத்தில் பாய முடியாது என்று பிரதமர் நரேந்திர மோடி குறிப்பிட்டார். இருப்பினும் அப்போதெல்லாம் ஒப்பந்தம் குறித்து எந்த ஒரு முடிவையும் இந்தியா எடுக்கவில்லை. ஆனால் அப்பாவி பொதுமக்கள் மீது தாக்குதல் நடத்திய மறுநாளே இந்தியா இந்த அதிரடி முடிவை எடுத்துள்ளது. சிந்து நதிநீர் ஒப்பந்தம் என்பது உலக வங்கி முன்னெடுப்பால் கையெழுத்தானது. இதில் ஏதாவது பிரச்சனை வந்தால் சர்வதேச நீதிமன்றத்தை நாடலாம் என அதில் எந்த ஒரு பாயிண்டும் இல்லை. மாறாக இப்போது பாகிஸ்தான் வசம் 3 ஆப்ஷன்கள் மட்டுமே இருக்கிறது. 2 நாடுகளுக்கும் இடையிலான நீர் பகிர்வு தொடர்பாக எழும் சர்ச்சைகளை தீர்ப்பதற்கு 2 நாடுகளின் ஆணையர்களை கொண்ட PIC எனப்படும் நிரந்தர சிந்து நதி ஆணையம் உள்ளது. இருப்பினும் இந்த பிரச்சனை PIC ஆணையத்தால் தீர்க்க முடியாவிட்டால் அடுத்து உலக வங்கியால் நியமிக்கப்பட்ட நடுநிலை நிபுணரிடம் அது பரிந்துரைக்கப்படும். சமீபத்தில் கிஷன் கங்கா மற்றும் ரெட்லே நீர் மின் திட்டங்கள் தொடர்பாக இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இடையே ஏற்பட்ட மோதல் கூட இந்த நடுநிலை நிபுணர்களிடமே விசாரணைக்கு சென்றதும் குறிப்பிடத்தக்கது. இந்த வழக்கில் இந்தியாவின் முடிவையே அந்த நடுநிலை குழு ஆதரித்திருந்தது. எனவே இந்த விவகாரத்திலும் அவர்கள் சூழலை கருத்தில் கொண்டே முடிவெடுப்பார்கள் என தெரிகிறது. இந்த வல்லுநர் குழு எடுக்கும் முடிவே இறுதியானதாக இருக்கும் என இந்தியாவின் வெளியுறவுத்துறை அமைச்சகம் கூறுகிறது. இருப்பினும் பாகிஸ்தானுக்கு கடைசியாக இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆப்ஷன் என்று பார்த்தால் இந்த விஷயத்தை பிரிவு 9 விதிகளின் கீழ் உள்ள நிரந்தர நடுவர் நீதிமன்றத்திற்கு, அதாவது PCA, அதற்கு கொண்டு செல்லலாம். இருப்பினும் அங்கு பாகிஸ்தானுக்கு சாதகமான முடிவு கிடைக்கும் என்று சொல்ல முடியாது. அப்போதைய இந்திய பிரதமர் ஜவஹர்லால் நேரு மற்றும் பாகிஸ்தான் பிரதமர் ஜெனரல் அயூப் கானுக்கு இடையே கையெழுத்தான ஒப்பந்தத்தின்படி இந்தியாவோ அல்லது பாகிஸ்தானோ தன்னிச்சையாக ஒப்பந்தத்தை ரத்து செய்ய முடியாது.
அந்த ஒப்பந்தத்தில் பத்தி 3 விதிகளின் கீழ் மாற்றியமைக்கப்பட்ட இந்த ஒப்பந்தத்தின் விதிகள் 2 அரசும் முறையாக அங்கீகரிக்கப்பட்ட ஒப்பந்தம் போடும் வரை அமலில் இருக்கும் என தெளிவாக கூறுகிறது. எனவே இந்த விவகாரத்தில் அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாக இருக்கும் என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். அதே நேரம் பயங்கரவாதத்திற்கு எதிராக பாகிஸ்தான் கடுமையான நடவடிக்கையை எடுக்கும் வரை இந்த ஒப்பந்தத்தை நிறுத்தி வைப்பதாக இந்தியா அறிவித்துள்ளது. இந்த விவகாரத்தில் சர்வதேச அமைப்புகள் என்ன முடிவை எடுக்கப் போகிறது என்பது முக்கியமானதாக பார்க்கப்படும். சிந்து நதிநீர் ஒப்பந்தம் பாகிஸ்தானுக்கு மிகவும் முக்கியமானது. ஏனெனில் அதுதான் பாகிஸ்தானுக்கு முதன்மை நீர் ஆதாரமாக இருக்கிறது. பாகிஸ்தான் மக்கள் தொகையில் பெரும் பகுதி மற்றும் அந்த நாட்டு பொருளாதாரத்தில் குறிப்பிட்ட பகுதி சிந்து நதி அடிப்படையிலேயே இருக்கிறது. அந்த நாட்டின் ஒட்டுமொத்த விவசாயம் மற்றும் குடிநீருக்கு சுமார் 80% வரை சிந்து நதியே ஆதாரமாக இருக்கிறது. தற்போதைய சூழலில் நீரை நிறுத்தி வைக்க இந்தியாவில் போதிய உட்கட்டமைப்பு இல்லை என்ற போதிலும் சில ஆண்டுகளில் இந்தியா அதை ஏற்படுத்தும். அப்போது பாகிஸ்தானுக்கு மிகப்பெரிய சிக்கலையே அது தரும். அந்த நாட்டின் பெரும் பகுதி இதனால் கடுமையான நீர் பஞ்சத்தை கூட எதிர்கொள்ளும் அபாயம் ஏற்படலாம். வணக்கம் கோவை. சாண்டா மோனிகா ஸ்டடி அப்ராட் எஜி எக்ஸ்போ 2025 மே 3ஆம் தேதி கோயம்புத்தூரில் உள்ள ரெடிசன் ப்ளூ ஹோட்டலில் எங்களுடன் சேருங்கள். Subscribe to One India and never miss an update.